அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏஜ்னால வெஜினா அவங்களோட வெஜினா ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜினல் லாக்சிட்டி இருக்கு, இல்லை வெஜினா லூஸா இருக்கும் போது இந்த 7 சைன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் 1, ரொம்ப வெஜினா லூஸா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஒரு இன்டிமசி டைம்ல அவங்களுக்கு இந்த மசில் கிரிப் இல்லாத மாதிரி இருக்கும். ரெண்டாவது, டாம்போன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஸ்லிப் ஆகும். ஸோ முன்னாடி இதே சைஸ் டாம்போன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் இப்போ அது அவங்களுக்கு அதை ஹோல்டு பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மூணாவது யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். நாலாவது, ஒரு வெஜினால ஒரு ப்ரெஷர் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க இன்டிமசி டைம்ல ரொம்ப சென்சேஷன் கம்மியா இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லூஸ்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வார்னிங் சைன்ஸா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வெஜினால இருந்து கேஸ் போற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுவுமே வெஜினா லாக்ஸா இருக்கும் போது தான் இருக்கும். கடைசி ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு நிறைய பெண்கள் லோ பேக் பெயின் சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெஜினா லூஸா இருக்கிறதுனால, இது ஒருவேளை நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுறதுனால உங்களுக்கு லோ பேக் பெயின் மசில்ஸ் வீக் ஆகுறதுனால இந்த பெயின் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு வார்னிங் சைன் தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு சைன் இருக்கு, 2 சைன் இருக்கு, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க, உங்களுக்குமே இன்டிமசி டைம்ல ஒரு சென்சேஷன் இல்ல அந்த மசில் கிரிப் இல்ல ஒரு யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் மாதிரி சஃபர் ஆகுறீங்கன்னா கட்டாயம் அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ஸோ உங்களுக்கு வெஜினா லூஸா இருக்கா, இல்ல வேற ஏதாவது தொந்தரவு இருக்குதா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் வந்ததா அப்படிங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்க பார்க்கும்போது இதுக்கான அசஸ்மெண்ட் எடுப்பாங்க, மசில் அசஸ்மெண்ட் எடுப்பாங்க, பெல்விக் ஃப்ளோர் மசில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்ப்பாங்க, பெல்விக் ஃப்ளோர் மசில் ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக எக்ஸாமினேஷன் நடக்கும், இன்டர்னல் எக்ஸாமினேஷன் நடக்கும். சில கொஸ்டினர்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டயக்னோசிஸ் கொடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் வெஜினல் லாக்சிட்டி அப்படின்னாலே சர்ஜரி தான் நம்மளுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வெஜினல் லாக்சிட்டிக்கு இருக்கு. இல்ல நான் சர்ஜிக்கலா லேசர் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வெஜினல் லாக்சிட்டினாலே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்காம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏர்லியரா நீங்க எப்போ போய் டாக்டர் போய் பாக்குறீங்க அப்படிங்கறது பாருங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்களோட சிவியாரிட்டி என்னங்கிறத அவங்க கிரேட் பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.